நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கும் அந்த பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது நீங்கள் கவனமாக கேட்டு நன்மை அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய குருநாதர் நான் வேண்டிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதரிமன் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்பொழுது முதல்ல பொதுவான பலன்கள் தான் பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 17/9/2024 17/10/2024 வரைக்கும் சரியாக ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அப்போ அந்த வகையில் கிரகங்கள் எப்போது எங்கெங்கே இருக்கின்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குருவும், மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியில் புதனும், கன்னி ராசியில் சூரியன் கேது சுக்கிரனும், கும்பராசியில் சனியும் சந்திரனும், மீன ராசியில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி இந்த 9 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள் பொதுவாக ஏற்பட போகிறதுன்னு பார்க்கும்பொழுது நல்லா கேட்டுங்க. பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் வரும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அது இல்லாமல் வீட்டில் நடக்கிறது வெளியே தெரிய இருக்கிற அளவுக்கு ஆகும். சின்ன விஷயம் பெரிய இஷ்யூ ஆகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இதனால் இருந்த பெண்களுடைய சம்பந்தமான அந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் மேன்மை அடையும். அது இல்லாமல் அந்த தவறான விஷயங்களில் போகிறது எல்லாமே இப்போ குறைஞ்சிரும். ஏன்னா இப்போது சுக்கிரன் கேதுவோடு இருந்தாலும் சூரியன் அங்கே அமர்ந்துட்டார். அதனால் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கியிருப்பார். அது இல்லாமல் நிறைய பெண்களுடைய முன்னேற்றங்கள் பெருசாக பேசப்படும். அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்களுடைய திறமைகளும் பழிச்சிடும். அரசாங்கத்தாருடைய நடத்துகிறாங்க இல்லையா, ஆட்சி புரிகிறாங்க இல்லையா, அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, அதிகாரிகள் கேட்பாங்க. மக்களுக்கு நிறைய திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. அது மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் கல்விக் கொள்கையில் புதுசான முறையில் ஏற்பட போகுது. பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்படக்கூடிய அம்சமாக இப்போ விளங்க போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் சில தவறான பழக்கங்கள் மக்களிடையே பரவக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த தவறான வழியில் போகாமல் ஆன்மீக நெறியிலையும் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம், இந்த மாதிரி தர்மம், இந்த மாதிரி வழியில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய கெடுபலன்கள் குறைந்த நற்பலன் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது இல்லாமல் அண்டை நாட்டவரும், அண்டை மாநிலங்கள், அண்டை நாட்டவர்கள் இவர்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. இவங்க நம்மளுக்கு உதவி போடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோம். அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு விஷயம்லாம் நல்லது நடக்கும். முன்னேற்றமான காலமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. பொதுவாக புரட்டாசி மாதம் புரட்டி போடுவாங்க. இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையால் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாளுக்கு உண்டான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் நவராத்திரி விரதம் வருது. மாலை பச்சைன்ற பெரிய அமாவாசையும் வருது. இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலன்களில் பொதுவாக தான் இருக்க போகுது. அது நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அணுகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பலன் சொல்லப்படும். அதனால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. 9791052062. இதில் நீங்கள் எனக்கு உங்களுடைய ஜாதகம் தான் பதிவு பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லபடியாக பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் கிரகங்களை நிலையை வச்சு தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் சரியாக அமையும்னு சொல்ல முடியாது. பல பேருக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் அந்த வகையில் இப்போது இந்த புரட்டாசி மாத பலனை இதோட நிறைவு செய்து 12 ராசிகளான பலனை இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உபாசனை தினப்பரம் வாங்குகிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாய திமகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்காரன் சொல்ல போகிறேன். ரிஷபராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலே குரு இருக்கார். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 4ஆம் இடத்துல புதன் இருக்காங்க. 5ஆம் இடத்துல சூரியன் கேது சுக்கிரன் இருக்காங்க. 10ஆம் இடத்துல சனியும் சந்திரன் இருக்காங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்காங்க.
இப்படி இருக்கும் பொழுது பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு நல்லது தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நினைத்த விஷயங்கள் நடக்கும். பணப்பற்றாக்குறை தீரும். உங்கள் கையிலேருந்து பணம் வாங்கிட்டு போய் நல்ல நிலைமைக்கு வந்தவங்க இப்போ வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அது இல்லாமல் பல வகை லாபங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சந்திப்பு, அவங்க மூலிமா நல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு உடம்புல சில அசதிகள், கொஞ்சம் சுறுசுறுப்பு குறைஞ்சி கொஞ்சம் மந்த நிலைமைக்கு இருப்பீங்க. ஏன்னா ராசியிலே குரு இருக்கும்போது அந்த மாதிரி தான் உடல்நிலை கொஞ்சம் மந்தப்படுத்துவார். ஜென்மத்தில் சனியில், ராசியில் சனி இருந்தாலும் சரி, குரு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நீங்கள் அதை மீறி நடக்கணும். வெளியே கிளம்பி வந்துடணும், வீட்டை விட்டு கிளம்பி வந்துடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா விஷயங்களும் பார்த்துக்கணும். வெளிவட்ட பழக்கங்களை வந்து நாங்கள் இந்த காலத்தில் விருத்தி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும். 4 பேர் உதவி ஒத்தாசம் இருந்தால் எதனா ஒரு வகையில் கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்டதில் இடம் வாங்கி போடுறது எல்லாமே உறவுக்காரங்க வந்து உதவிகரமாக இருப்பாங்க. அவங்க வாங்கியிருப்பாங்க, உங்களுக்கு கேட்பாங்க, வந்து சேர்ந்துக்கிறியா, இதில் பண்ணிக்கிறியா, ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாம் சேர்ந்து ஒன்றா கூட்டம் வாங்கிக்கலாம். சரி, ஓகே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நேரம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் வாங்கிக்கணும். தனியாக வாங்குறத விட அந்த குரூப் மூலிமா வாங்குறது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம். முன்னோருடைய திதி கொடுக்கணும் இப்போ உள்ள காலகட்டங்கள். அந்த மாதிரி ஒரு கிரக நிலை இருக்கிறனால அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அப்போ நீங்கள் புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம். இது மாதிரி காசி, ராமேஸ்வரம், இது மாதிரிலாம் கயா, ஹரித்வார், ரிஷிகேஷ் இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். அதெல்லாம் போக முடியாதவங்க அருகாமையில் உள்ள கடற்கரைக்கு போயிட்டு அந்த முன்னோர்களை வேண்டி வணங்கிட்டு வரலாம். ஆற்றங்கரை போகிறத்தில் இருக்கவங்க அதை வணங்கிட்டு வரலாம். கோவிலில் இருக்கிற குளக்கரையில் போயிட்டு உட்காந்து அதை தரிசனம் பண்ணிட்டு அங்கே உள்ள ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்துட்டு முன்னோர்களை நினச்சிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். வெளியே போக முடியாதவங்க அருகாமையில் உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த முன்னோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்கள் இந்த ரிஷப ராசிக்காரங்க பார்க்கும்போது கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையாள்வதும், ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கறது, வரக்கூடிய பணங்கள் கொஞ்சம் தாமதமாக வரும். இதெல்லாமே பார்த்து நீங்கள் நடந்துக்கணும். முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். பண விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோவாக தான் எல்லாமே தாமதமாக தான் சில விஷயங்கள் நடக்க போகுது. அப்போ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. எது வந்தாலும் வேலைக்கு அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெளிநாட்டுக்கு போகிறீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கு உண்டான சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கும் உடனே கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கிறவங்களுக்கு அந்த கிரகங்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் மந்தமான நிலை ஏற்பட்டிருக்கனால கொஞ்சம் எல்லாமே தடை தாமதங்களாக தான் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக முடிவு சுகமாக தான் இருக்கும். அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் பணத்தை அதிகமாக போடக்கூடாமல் இருக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. அப்படி தான் சொல்லியிருக்கேன். அரசாங்கத்துடைய உதவிகளும் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்க போகுது உங்கள் ராசிக்கு. அதுக்குண்டான கிரகங்கள் அப்படி இருக்கிறனால. அது இல்லாமல் பெண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். அவங்ககிட்ட பேச்சுவாக்கில் கவனமாக இருக்கணும். இது மாதிரிலாம் வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது லக்ஷ்மியோடும் கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். புதன்கிழமை பெருமாள், வெள்ளிக்கிழமை தாயார் வழிபாடு இப்படி பண்ணிட்டு வரலாம். துளசி மாலை சாத்தி குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு நல்லா நடக்கும். சுமங்கலிக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு வரலாம். வயது முதிர்ந்த பெண்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இது மாதிரிலாம் நல்லது நடக்கும். கிருஷ்ணர் கோயில் இருந்தால் கிருஷ்ணர் போய் வழிபட்டு வரலாம். ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம், ஹரே கிருஷ்ணா இது மாதிரி சொல்லிட்டு வரலாம். இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உண்டான அந்த அதிதேவதையான அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவார். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள நேரம் இருக்குது. அதனால் குடும்பத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் கவனித்து ஆதரவாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து உதவி ஒத்தாசை பண்ணணும். நல்லா கேட்டுங்க. தான தர்மன்றது வெளியில் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஏழ்மை நிலையில் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இருப்பாங்க, தாய் தம்மனாக இருக்கலாம், உறவு முறையாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். அவங்களுக்கு கூட நீங்கள் உதவி பண்ணலாம். அப்போது உதவி பண்ணால் கண்டிப்பாக அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணால் அவங்களுக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவார். இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மீகத்தில் இதுதான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே தாமதமாக நடக்க போகுது. அதனால் இறை வழிபாடுனாலும் தான தர்மங்களால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பலனை நீங்கள் முன்னேற்றமாக கொண்டு செல்ல முடியும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.